என்னுடைய வாலிப காலத்தை நான் நினைக்கிறேன். when I was 18, 18 வயசில் நான் கர்த்தருக்குள்ளே வந்தேன். ஆமாம், சபைக்கு வெளியில் நான் புறக்கணிக்கப்பட்டதை விட சபைக்கு உள்ளே தான் நிறைய புறக்கணிக்கப்பட்டேன். சில சமயம்லாம் ஏன்டா ரசிக்கப்பட்டோம், இதுக்கு வெளியில் இருந்திருக்கலாமேன்னு கூட நினச்சிருக்கேன். நான் என்னைக்கு இயேசுநாதரை ஏற்றுக்கிட்டேனோ அன்னிலேருந்து இயேசு எனக்கு உயிர். நான் கடமைக்காக ஒரு நாளும் ஆராதிச்சதில்லை, கடமைக்காக ஒரு நாளும் ஜெபம் பண்ணதில்லை. ஏன்னா இந்த உலகத்தில் நான் எல்லா அன்பையும் பார்த்தவன். அந்த 18 வயசுலே என் தம்பிமார் ஆக்ட் பண்ணாங்க பாருங்க, தோத்துறோம். நண்பர்களால் கைவிடப்பட்டவன். ஆமாம், ஃபெயிலியர் என் லைஃப்பில் இருந்திருக்கு. அப்போது அப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு, பளிச்சுன்னு. தோத்துறேன். என்ன வாலிப காலம் தானே. 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவை கீழ்ப்படிஞ்சு நல்ல பிள்ளையாக தான் இருந்தேன். எங்கள் ஸ்கூலில் நான் தான் ஃபஸ்ட் மார்க்கு, 10th டிஸ்ட்ரிக்ட்லேயே நான் செகண்ட் வந்தேன். அப்படி நல்லா படிப்பேன். எங்கள் அப்பா அம்மாவுக்கு என்ன இன்ஜினியர் ஆக்கணும்னு ஆசை. அன்னைக்கு அந்த நாட்கள் எல்லாம் பெருசாக பெற்றவங்களுக்கு அப்படி தான் ஆசை இருக்கும், பிள்ளைகளை இன்ஜினியர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு. அதில் நானும் ஒருத்தன். ஆனால் நான் +1 +2 படிக்கும்போது எனக்கு எக்ஸ்ட்ரா வால் முளைச்சிட்டு. நான் கிராமத்திலே வளர்ந்தவன். அப்புறம் +1 என்னை கொண்டு வந்து டவுனில் சேர்த்தாங்க. ஆனால் எனக்கு இந்த பழக்க வழக்கங்கள், ஃப்ரெண்ட்ஸு, இதெல்லாமே எனக்கு வித்தியாசமாக இருந்துச்சு. அப்போ தான் எனக்கு சினிமானாலே என்னென்னு தெரியும். நண்பர்கள் என்ன படிக்க விடலை. அவர்களோட சேர்ந்து ஊர் சுற்றுறது, அங்கே நிற்கிறது இங்கே நிற்கிறது, என்ன வாழ்க்கை வித்தியாசமாக போயிட்டு. நான் 10th படிக்கும்போது தான் எங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டாங்க. எங்கள் அம்மா மரண தருவாயில் ரட்சிக்கப்பட்டாங்க. அவங்களுக்கு அல்சர் வியாதி முத்தி போச்சு, குடல் புண்ணு வியாதி. எங்கள் அப்பா வருஷக்கணக்காக அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறாரு, ஆயிரக்கணக்கான பணங்களை செலவு பண்ணுறாரு. ஆப்ரேஷன் வரைக்கும் போயிட்டு கடைசியில் டாக்டர் அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு நாள், நாளைக்கு 5 மணி, இன்னைக்கு 5 மணிக்கு சொல்கிறார், 24 மணி நேரம் தான் அவங்க மனைவிக்கு டைம், அவங்க மரிச்சிருவாங்க. காலையில் ஆம்புலன்ஸ் வச்சு நீங்கள் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும் அப்படின்னு எங்கள் அம்மாவை. எங்கள் அப்பா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தள்ள அடிச்சுட்டு அழுது புலம்பியிருக்காரு. அந்த நேரம் பாருங்க, அந்த ஆஸ்பத்திரிக்கு அந்த ஆஸ்பத்திரி ஊழியம் செய்கிறதுக்கு 2 பேரும் வந்திருக்காங்க. அவங்க வரல, கர்த்தர் அனுப்பியிருக்காரு. ஏன்னா அந்த 2 பேருக்குள்ள ஸ்டான்லிங்கிற ஒருத்தன் இருந்திருக்கான், தோந்துறான். அவன் வேற யாரும் இல்லை, நான் தான். என் குடும்பத்துக்காக, எனக்காக, என் தம்பிக்காக, என் பெற்றோருக்காக அந்த 2 பேரை அனுப்பி வச்சிருக்காரு. அவங்க வந்து எங்கள் அப்பா அழுகிறத பார்த்துட்டு, ஏன் அழுறீங்க? இந்த மாதிரி டாக்டர் சொல்லிட்டார். டாக்டர் அப்படி தான் சொல்லுவார், இயேசுநாதரை நம்புங்க, உங்கள் மனைவிக்கு உயிர் கொடுப்பாரு, நீங்கள் விசுவாசிங்க, நாங்கள் ஒரு ஜெபம் பண்ணிட்டு போகிறோம், அவரை ஏற்றுக்கங்க அப்படின்னு விசுவாச வார்த்தைகளை சொல்லிட்டு, சுவிசேஷத்தை சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்களாம் ஜெபம் பண்ணிட்டு. எங்கள் அம்மா மரணப்படுக்கையில் ஆண்டவரை பார்த்து சொல்லியிருக்காங்க, நீர் உண்மையான தெய்வமாக இருந்தால் எனக்கு உயிர் கொடுங்க, நானும் என் கணவரும் என் 2 பிள்ளைகளும் உமக்காக ஊழியம் செய்வோம் அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு சின்ன வேண்டுதல். சொந்தக்காரங்களுக்கெல்லாம் தகவல் சொல்லியாச்சு. ராத்திரி ஒரு 1 மணி 2 மணி கிட்ட இருக்குமா, எங்கள் அம்மா படுத்த படுக்கையிலே இருந்திருக்கிறாங்க. ஒரு சொப்பனம் பார்க்குற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு இயேசுநாதர் அப்படியே வெள்ளை வஸ்திரம் தடிச்சு எங்கள் அம்மா கட்டிலுக்கு பக்கத்தில் நிற்கிற மாதிரி, எங்கள் அம்மா தலை மேலே இயேசுநாதர் கை வைக்கிற மாதிரி, மகளே நீ சுகமான அப்படின்னு சொன்ன மாதிரி மறைஞ்சிட்டாரு. எங்கள் அம்மா பூரணமாக சுகமாயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் என் தாய் உயிரோடு இருக்கிறார். இன்னைக்கு வரைக்கும். இது நடந்தது 1989. இன்னைக்கு வரைக்கும் என் தாய் உயிரோடு இருக்கிறார். அதுலேருந்து எங்கள் அப்பா அம்மா சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன்.
சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. என்னையும் இழுத்துட்டு போகிறாங்க. நானும் கொஞ்ச நாள் போனேன். அப்புறம் இந்த +1 +2 படிக்கும் போது தான் எனக்கு தான் வால் முளைச்சிட்டல. அப்போ சர்ச்சுக்கு போக எனக்கு விருப்பம் இல்லை. பாஸ்டரை அவள் பார்த்தாலே பயமாக இருக்கும், கோபமாக இருக்கும். சர்ச்சில் இருக்கிற அண்ணன்மாரெலாம் என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. எஸ்கேப் ஆகி ஓடிக்கிட்டே இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கட்டாயப்படுத்தி கூப்பிட்டு போவாங்க. சர்ச்சில் உட்காந்துருப்பேன். முதல் பாட்டு, அதாவது அந்த ஆரம்ப ஜெபம் பண்ணுவாங்கல்ல, ஆமாம், ஒரு நிமிஷம் பண்ணால் பரவாயில்ல. சில ஆளுகள்லாம் சான்ஸு கிடச்சுன்னா 7 நிமிஷம் பண்ணுவாங்க. தோத்துறோம். ஆரம்ப ஜெபமே தோத்துறோம். அவங்க 7 நிமிஷம் பண்ணுறது எனக்கு வசதியாக இருக்கும். அந்த கேப்பில் எஞ்சி போயிடுவேன். தோத்துறோம். அப்புறம் ராத்திரி தான் வருவேன். ஞாயிற்றுக்கிழமை ராத்திரி படம் கடம் பார்த்துட்டு சுற்றிட்டு ஞாயிற்று தான் வருவேன். எங்கள் அப்பா பார்த்துக்கிட்டே இருந்தார். பயங்கர டெரர் எங்கள் அப்பா இன்னைக்கு வரைக்கும். சத்தியத்தில் +2 முடிஞ்ச உடனே ஒரு தகர பெட்டியில் கொஞ்சம் போல துணியெல்லாம் எடுத்து, என் துணிமெல்லாம் எடுத்து வச்சு ரோட்டில் தூக்கி எறிஞ்சிட்டார். எக்ஸாம் முடிஞ்ச மறுநாள். உனக்கு வால் முளைச்சிட்டு திமிரு, உங்கள் அம்மா உயிரோடு இருக்க காரணம் ஏசு, உனக்கு தெரியும். நம்ம சோறு திங்கிறோம், ஒவ்வொரு சோத்து பருக்கைக்கும் காரணம் ஏசு, உனக்கு தெரியும். ஆனால் அந்த இயேசு உனக்கு தேவையில்லை. ஒன்று சொல்லட்டுமா? அந்த இயேசு வேணான்னு சொல்கிறவன் எங்களுக்கு தேவையில்லை. இயேசு வேணும்னா பெட்டியை தூக்கிட்டு உள்ளவா, இல்லட்ட நீ எக்கேடு கட்டு போய் எங்கே வேணாலும் போய், இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லைன்ட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த மாதிரி ஆளை பார்த்ததே இல்லை. தோத்திரம். அப்படி ஒரு டெரர் எங்கள் அப்பா. நான் இடது கையில் பெட்டி எடுத்துக்கிட்டு வலது கையில் சொன்னேன், ஏசு இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன் அப்படின்னு சவால் விட்டு போயிட்டேன். என் சொந்தக்காரங்க தாத்தா பாட்டி அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி அவங்க சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க, பெந்தகோஸ்தைக்கு போகிறாங்க, அல்லேலியாவுக்கு போகிறாங்க, அப்படி இப்படின்னு ஒன்று, நீயாவது குடும்பமானத்தை காப்பாற்றுறதுக்கு வந்து சேர்ந்தியடா, ஆமாம் அப்படின்னு என்ன சேர்த்துக்கிட்டாங்க. தோத்துறேன். எங்கள் அப்பா அம்மாவே ஏமாத்தினவன், எங்கள் தாத்தா பாட்டி ஏமாத்துறது எனக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நான் +2 ஃபெயில் ஆகிடுவேன்னு தான் நினச்சேன். ஏன்னா கொழுப்பு ஜாஸ்தி இல்லை, கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவேன்னு நினச்சேன். அது என்னமோ தெரில, எங்கள் அப்பா அம்மா பண்ண ஜெபம் எனக்காக வடித்த கண்ணீர், பாடுற மார்க்கில் பாஸ் பண்ணேன். அதனால் இன்ஜினியராக வாய்ப்பு இல்லை. தோத்துறேன். அதுக்கு அந்த மார்க் வச்சுட்டு எங்கே நான் இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க? அதனால் எங்கள் தாத்தா பாட்டி என்னை பாலிடெக்னிக்கில் 10th மார்க்கை வச்சு சேர்த்தாங்க. தோத்துறோம். எப்படியும் என்னை ஆக்கிடணும்னு. அப்போ காலேஜுக்கு போவேன். தோத்துறோம். காலையில் கிளம்பி போவேன், சாயங்காலம் போல தான் வருவேன். ஆனால் காலேஜுக்கு போக மாட்டேன். ஊரெல்லாம் சுற்றிட்டு படமெல்லாம் பார்த்துட்டு சாயங்காலம் வருவேன். எங்கள் தாத்தா என்னை ரொம்ப நம்பினார். ஒரு நாள் காலேஜிலேருந்து லெட்ரு வந்துட்டு, உங்கள் பையன் சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு போயிருங்க. எங்கள் தாத்தா சொல்கிறாரு, எங்கள் ஊர்லேருந்து நிறையா பிள்ளைங்க படித்தாங்க, அட்ரஸ் மாறி வந்திருக்கும் போலடா, வேறு வீட்டுக்கு போகிறது நம்ம வீட்டுக்கு வந்திருக்கடான்றாரு கார்டை பார்த்துட்டு. நான் தான் காலையில் காலேஜுக்கு போயிட்டு சாயங்காலம் கரெக்டாக வருவேனே. திரும்ப ஒருக்கா கார்டு வந்துச்சு. இவர் என்ன பண்ணிட்டார், என்னடா திரும்ப திரும்ப கார்டு வருதே, போஸ்ட் கார்டுன்னு நேராக கிளம்பி காலேஜுக்கு போனால் அங்கே அந்த பையன் இல்லை, நான் தான். தோத்துறேன். அங்கே இல்லை, மாட்டிக்கிட்டாரு. தோத்துறேன். எந்த அளவுக்கு என்னை நேசிச்சாங்களோ அந்த அளவுக்கு என்னை வெறுக்க ஆரம்பிச்சாங்க. எங்கள் மானத்தை வாங்கிட்டேடா, எங்கள் பேரை கெடுத்துட்டேடான்னு சொல்லி என்னை புறக்கணித்தார்கள். அன்பு இல்லை, பராமரிக்க ஆள் இல்லை, அங்கங்கே படுத்து கிடப்பேன். என்னை நேசிக்க ஒருத்தர் இல்லை, அடுத்தவளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, புறக்கணிக்கப்பட்டேன். சொந்த பந்தங்கள் எல்லாம் என்னை தூக்கி எறிஞ்சாங்க. யாருமே என்னை சேர்த்துக்க மாட்டாங்க. இவனை வீட்டுக்குள்ளே சேர்த்தோம்னா நம்ம பிள்ளைகளை வீணாக்கிடுவான் அப்படின்னு என்னை ஒதுக்கிடுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அம்மா, அதில் குறிப்பாக எங்கள் அம்மா, வெள்ளிக்கிழமை ஃபுல் ஃபாஸ்டிங், தண்ணி கூட குடிக்காம, நீங்கள் இல்லாமல் வாழ்ந்து காட்டுவேன்னு சவால் விட்டு போனாம்பா. நீங்க இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றவனா அவனை மாத்தி நீங்க கூட்டிட்டு வரணும்பா அப்படி நீங்க அம்மா எனக்காக ஜெபம். எனக்கு ரொம்ப நாளைக்கு பிறகுதான் தெரியும், எங்க அம்மாவுடைய ஜெபம் தான் இங்க வேலை செஞ்சிருக்கு. என் படிப்பு போச்சு, நான் திறமையை நம்பினேன், திறமை போச்சு. சொந்த பந்தங்களை நம்பினேன், சொந்த பந்தம் போச்சு. யார் என்னை நேசிக்கல, புறக்கணிச்சு தள்ளதுனால சாப்பாட்டு கூட வழி இல்லாம ஒரு நாள், நோ மோர் ஃபியூச்சர், இனிமே எதிர்காலம் இல்லை,
மனசுக்குள்ள அந்த பையன் அவரை இந்த நாடகத்தை பார்த்தப்போ எனக்கு என் கதை தான் ஞாபகம் வருது. என் மனசுக்குள்ள தோணுது, நீ இனிமேல் உசுறு வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அப்பா அம்மா இல்லை, உன்னை நேசிக்கங்க யாருமே இல்லை, படிப்பும் இல்லை, எதிர்காலமும் இல்லை, சுவாரும் இல்லை, கவனிக்க ஆளும் இல்லை, செத்து போயிரு செத்து போயிரு செத்து போயிரு. கையில் ஒரு தூக்குக்கரை எடுத்துட்டு ஒரு தனிமையான இடத்துக்கு போறேன், செத்துடலான்னு. There was nobody. I was alone. நான் மட்டும்தான் இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் செத்து போயிட போறேன். பட் ஐ ஹியர்ட் அ வாய்ஸ். எனக்குள்ள ஒரு சத்தம் கேக்கு. யாரோ ஒருத்தர் தெளிவா என்கிட்ட பேசுற மாதிரி, உன்னால் வெறுக்கப்படுகிற நான் இன்றைக்கும் உன்னை நேசிக்கிறேன். ஏசு இல்லாம வாழ்ந்து காட்டுவேன். நீ சவால் விட்டு வந்த, நீ சவால் விட்ட கையில சாகிறதுக்கான கயிறு தான் இருக்கு. இன்னைக்கு உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்து பாரு, உலகம் பேசுற ஆளா உன்னை மாத்தி காட்டுவேன்னு ஒரு சத்தம். என் லைஃப்ல அதை நான் மறக்கவே மாட்டேன். வாழ்க்கையே இல்லை, எதிர்காலமே இல்லை, சாப்பாட்டுக்கு வழியே இல்லை, அப்படித்தானே நீ சாக போற. நான் இருக்கேன், உன் வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு சத்தம். எங்க அப்பா அம்மாவை பேசுனது, எங்க பாஸ்டருக்கு விரோதமா பண்ணது, நான் செஞ்ச பழைய பாவங்கள், அது இது, நான் சவால் விட்டது, இந்த ஸ்டோரி எல்லாம் என் கண்ணுக்கு முன்னால் ஒரு படம் மாதிரி ஓடுது. நான் தான் படம் பார்க்கறல தீவிரமான ஆளாச்சா, அதனால படம் மாதிரி ஓடுது. அதே இடத்துல கையில தூக்கு கயிறோட முழங்கால் படிட்டு என் லைஃபை என் ராஜாவுக்கு ஒப்பு கொடுத்தேன். பைபிள்ல இளையகுமார ஸ்டோரி. என் கதையில் ஒரு சின்ன மாற்றம். நான் மூத்த குமாரன், அவ்வளோதான். பைபிள் ஸ்டோரிக்கும் நானும் அப்படியே கரெக்டாக கனெக்ட் ஆகும். ஒரு சின்ன மாற்றம், நான் மூத்த குமாரன், அவ்வளோதான். திரும்ப எங்கள் அப்பா அம்மாவை தேடி, சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கெஞ்சி காசு வாங்கி பஸ் ஏறி எங்கள் அப்பா அம்மாவை தேடி வந்து எங்கள் அப்பா சொன்னார், தெரியும்டா நீ வருவேன்னு. இன்னைக்கு வரைக்கும் அவர் அப்படிதான் தோத்துறோம். இன்னைக்கு வரைக்கும் பெண்டாகவே மாட்டார், காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். கர்த்தர் வார்த்தை சத்தியம் அப்படிங்கிறதுல ரொம்ப ஸ்டபனா இருப்பார். எனக்கு அப்படி ஒரு தகப்பன் கிடைச்சதுக்காக நான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அன்னைக்கு சர்ச்சுக்கு போனேன், தோத்திரம் என்ன ஒப்பு கொடுத்தேன். எனக்கு 50 முடிஞ்ச 51 தோத்திரம். கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷங்கள் முடிஞ்சிட்டு தோத்திரம். அல்லேலூயா. இந்த 33 வருஷங்கள்ல ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைய நான் மிஸ் பண்ணதில்லை. எனக்கு இயேசுனா உயிர், இயேசுனா உலகம். இந்த வேதத்தை கனம் பண்றவனை இந்த வேதம் கனம் பண்ணும். என்ன சர்ச்சில் கூட நிந்திச்சிருக்காங்க. சர்ச் என்னடா இவன் எப்ப பார்த்தாலும் பைபிள் 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 வேணும்னு, பைத்தியமா அப்படி சொல்லியிருக்காங்க. பைத்தியம்னு சொன்ன பைத்தியமெல்லாம் அங்கதான் உட்காந்துருக்கு தோத்தரம். பட் இந்த பைத்தியத்தை பல ஆயிரங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வாதமாக்கி. நம்மளை பத்தி 2 பேருக்கு திட்டம் இருக்கு. ஒன்னு தேவனுக்கு, இன்னொன்னு சாத்தானுக்கு. இருக்கீங்களா? சாத்தானுக்கு தோத்திரம், தண்டவாளத்துல தள்ளி கண்ணாடி போட்டால கொல்றது தான் திட்டம். அல்ல சொல்லுங்க. அப்போ தேவனுக்கு அந்த தண்டவாளத்திலிருந்தும் தூக்கி தலை நிமிர்ந்து வாழ வைக்கிறது தான் திட்டம். அதுதான் தம்பிமார் அழகா தங்களுடைய ஸ்கிட்டில் சொன்னாங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? எந்த திட்டத்துக்கு உங்க லைஃபை நீங்க விட்டு கொடுக்குறீங்கிறத வச்சு தான் இருக்கு உங்க எதிர்காலம்.